பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் சதுப்பு நிலம் இருக்கிறது என்று அதுக்கு எங்களால் என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்க முடியாதனால அது என்ன செய்யுது, அந்த வேலை டிராகான் போயிட்டு இருக்கு. சிட்கோ கொண்டு வருவதற்கு அதுலேயும் டூரிசத்தை மையப்படுத்தி ஒரு சிட்கோ கொண்டு வருவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நடவடிக்கை இருக்கிறது. ஓகே ஓகே நன்றி. அதிமுக மைக் ஆன் பண்ணுங்க சார். இப்ப அதிமுக கிட்ட இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலேயே அதிகமான மீனவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மீனவர்கள் இங்க வசிக்கிறாங்க. இப்ப மீனவர்களுக்கான பல கோரிக்கைகள் இருக்கு. குறிப்பா அந்த ஹெலிகாப்டர் கொண்டு வந்து கட்டக்கூடிய தளம் வேணும் அப்படிங்கிறது நீண்டகால கோரிக்கை. நம்ம ஆட்சியிலும் கூட அந்த கோரிக்கை சொல்லியிருந்தோம், ஆனா அதை கொண்டு வரலங்கிறாங்க. மீனவர்களுடைய மேம்பாட்டுக்காக அதிமுக எடுத்த நடவடிக்கை என்ன கன்னியாகுமரியில? அதாவது இங்க கன்னியாகுமரி ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலங்களில் தான் அதற்கான தூண்டில் வளைவு போடப்பட்டது. தூண்டில் வளைவு இந்த ஆட்சியிலும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அளவிற்கு போடப்பட்டிருக்கிறது. RMS வால்வு என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு சுவர் அமைப்பு மீனவர் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது தானே. அப்புறம் அவங்களுக்கு மீன்பிடி தடை காலம், அந்த தடை காலத்தில் இருந்த அமௌண்ட் 2500 ரூபாய் இருந்ததை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 5000 ரூபாய் ஆக்கினாங்க. அது நம்ம தானே கொடுத்து இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 12000 தருகிறேன் என்று இருக்கிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனைங்கிறது இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க இதே மாவட்டத்தை சேர்ந்தவரு. அவங்க காணாம போனாங்க அப்படின்னா அவங்களை சீக்கிரமா ஏர் ஆம்புலன்ஸ் மாதிரி கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வாக்குறுதி 2020 நம்ம ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க, உடனே இங்க ஒரு அதாவது மாயமான மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கு இங்கே ஒரு ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படும். மீனவர் இணையத்தின் மூலமாக ஹெலிகாப்டர் 10 ஆண்டு கால ஆட்சியில அதிமுக ஆட்சியில ஏன் செஞ்சு தரல? மீனவர்கள் மேல அக்கறை இல்லையா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி வாழ்கின்ற அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையினால் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். 2 வருஷம் மைனஸ் பண்ணிடலாம், 8 வருஷம் இருக்கு. இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வேண்டாம். முதல்ல அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கியது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. சரி, அதற்கான டைம் வேண்டாமா? மக்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தேவை மருத்துவம், அவங்களுக்கு அடிப்படை வசதி, நீர் ஆதாரம். இதோ அழகிய வாண்டிபுரத்தில் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம் யாரால கொண்டு வரப்பட்டது? இதோ அங்கே ஓகே சாதனைகள் நம்ம போயிட்டோம் சார். இனிமேல் அடுத்த நீங்க ஒரே ஒரு கேள்வி இல்ல, நம்ம கேட்ட கேள்வி இல்ல, சாதனைகள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற 2026 ஆட்சி இங்க உடனே ஒரே ஒரு கேள்வி. இப்ப மீனவர்கள் பிரச்சனை பத்தி சொன்னீங்க, மாணவர்கள் பிரச்சனைக்கு வரும். இப்ப அதிமுக ஆட்சியில இப்ப டைட்டில் பார்க் கொண்டு வரதுக்கான மினி டைட்டில் பார்க் கொண்டு வரதுக்கான அடித்தளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஏற்புடையதா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம வச்சிருக்கோம். முன்கூட்டியே கொண்டு வந்திருக்கலாமே, ஆட்சி முடியும் தருவாயில கொண்டு வரீங்களேன்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம். சாரதுக்கு பதில் சொல்லிருக்காரு. நம்முடைய ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள் இங்க கன்னியாகுமரி இருந்து அமைச்சர்கள்லாம் அதிமுக சார்பில் இருந்திருக்காங்க. மாணவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன? தமிழ்நாட்டிலேயே கல்வியில் சிறந்த மாவட்டம், டாப் 3 மாவட்டம்னா கன்னியாகுமரி தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து ஸ்டேட் போஸ்ட்ல கன்னியாகுமரியில தான் வருவாங்க. 100 out of 100 அது எல்லாமே பாஸ் ஆகுறது அப்படின்னு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். அப்ப படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அதிமுக ஆட்சியில என்ன செஞ்சீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல இது ஒரு இயற்கை, ஒரு வேளாண் மாவட்டம். எங்க நோக்கியாலும் இங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல் பரப்பு, இங்க கம்ப்ளீட்டா மலைப்பரப்பு. இதுதான் உண்மை. இதுல முதல்ல மக்களுக்கு அடிப்படை என்ன தேவை, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதற்கான பணியாளர் செய்வது. அதுபோல அவர்கள் கல்வி படிப்பதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய மூகாம்பிய மருத்துவக் கல்லூரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இங்கே இருக்கக்கூடிய பல சயின்ஸ் காலேஜுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த கட்டமைப்பை அடுத்த கட்டம் 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிருந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு டைடல் பார்க், ஒரு ஐடி பார்க் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கேள்வி நான் சொன்னதுக்கு வச்சுனா அதிமுக ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னதும் நீங்க சொல்ற மாதிரி இயற்கை வேளாண் விவசாயம் அண்ணன் பேசுறாரு. விவசாயம் சார்ந்த மாவட்டம் மாணவர்களுக்கு அப்படிங்கிறப்ப சரி ஓகே, அவருக்கு விவசாயம் சார்ந்த மாவட்டம்ங்கிறதுனால டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாணவர்கள் ஏன் விவசாயம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற பொருளை சொன்னதா நான் எடுத்துக்கிறேன்.
மக்கள் பார்த்திருக்காங்க, மக்களும் முடிவு செய்வாங்க என்னங்கறத. நன்றி. இப்ப நாம் தமிழுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க அடுத்து வந்துடலாம். இவங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்க, 2 கேள்வி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் இப்ப இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி சார்பில் வந்து வரைவு அறிக்கை மேனிபெஸ்டோ வெளியிடப்பட்டிருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் 426 பக்கத்துல ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதியை ஏற்கனவே முதல் கட்சியா நீங்க வெளியிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். மொத்தமா ஏற்கனவே 2 கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க, முழுமையா வெளியிட்டு இருக்கீங்க 49 பிரிவுல. அதுல எனக்கு ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப மொழி சார்ந்த விஷயம், திமுகவுக்குள்ள என்னதான் கொள்கை ரீதியா வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஒற்றுமை இருக்காங்க. இருமொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல, அதாவது 2 பேருமே சொல்றது என்னன்னா, ஆங்கிலமும் வேண்டும் தமிழும் வேண்டும். அவங்க கூட்டணியிலே இருந்தாலும் கூட நீங்க கூட்டணி என்பது வேறு, இதுல நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதியா நிக்கிறாங்க. வேகமா முடிச்சிடறேன் ப்ளீஸ். இப்ப என்னன்னா, ஓகே, இம்லர் தான் பேச போறாரு. இப்ப என்னன்னா, 3 மொழி கொள்கை, அண்ணன் சீமான சொன்னதை அப்படியே சொல்றேன். 3 மொழி கொள்கை அது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை அது ஏமாற்று கொள்கை, தாய் தமிழ் மொழி கொள்கை மட்டுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்க கேள்வி வருது அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில படிக்கணும்ன்றது ஏற்புடையது, அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணுங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இப்ப நீங்க பொறியியல், மருத்துவம் எல்லாத்தையுமே தமிழ்ல கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இப்ப 2010லயே கலைஞருடைய ஆட்சி காலத்துல தமிழ்ல ஏற்கனவே பொறியியல் கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய பிளாப். அது நீங்க கூட பொறியியல் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2019 நிறைய காலேஜ்ல தமிழ் மீடியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க தமிழ்ல மட்டுமே படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கலைச்சொற்கள் வார்த்தையே இருக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப விண்டு அப்படின்னு சொல்றோம். விண்டுனா என்னது? காற்று. அது மாதிரி ஏர்னு சொல்றோம். ஏர்னா என்னது? காற்று. ரெண்டுமே ஒண்ணுதான். தமிழ்ல ஒரே பொருள் தான் இருக்கு, ஆங்கிலத்துல 2க்குமே வெவ்வேறு பொருள்கள் இருக்கு. அதே மாதிரி சுத்தியல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், கொஞ்சம் கேள்வி பெருசுதான், ரொம்ப முக்கியமான கேள்வி. சுத்தியல் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆங்கிலத்துல ஹேமர் அப்படின்னு வரும். ஹேமர்ங்கிறது தெரியாமலே அந்த தம்பி 1ல இருந்து 12 வரைக்கும் தமிழ்ல படிச்சிருவாரு. இப்ப பொறியியல் மெக்கானிக்கல் படிக்கிறாருன்னா அதையும் முழுக்க இப்ப நீங்க பொறியியல்ங்கிறனால டிப்ளமோ பாத்துருப்பீங்க. டிப்ளமோ தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அவன் இங்கிலீஷ் மீடியம் வரப்ப எவ்வளவு தடுமாறுறான் நீங்க பாத்துருக்கீங்கல்ல. அப்ப இது எப்படி சாத்தியம்? ஒரு மொழி மட்டுமேங்கிறீங்களே, ஏன் திமுக அதிமுக கொள்கையை நாம் தமிழ் ஏற்கக்கூடாது, இருமொழி கொள்கையை ஏன் ஏற்கக்கூடாது? சரி, நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தமிழை மட்டுமே படிப்பதா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. இங்கே கல்வி மொழி இது வந்து நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இயற்பியலை தமிழ்ல படிங்க, வேதியியலை தமிழ்ல படிங்க, எல்லாத்துலயுமே தமிழ்ல படிங்க. பாடத்தை நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு பாடத்தையும் எதுக்கு நீங்க ஆங்கிலத்தை படிக்கிறீங்க? ஆங்கிலத்தை படிங்க. நீங்க ஆங்கிலம் தனி பாடம், அது ஒரு மொழி. அந்த மொழியை நீங்க படிக்கணும், அதை நாங்க சொல்லிக் கொடுப்போம். ஆனா எல்லா பாடத்தையும் ஆங்கிலத்தை படிக்கணும்னா எதுக்கு? காரணம் என்னன்னா, ஒரு மொழி கொள்கைனா எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். எல்லாமே எங்கேயாவது மற்ற மொழிகளை எல்லாம் தடை செய்து விடுவோம் சொன்னோமா நாங்க? அப்படி இல்லையே. நீங்க எல்லாத்தையும் ஆங்கிலத்துல படிப்பீங்க அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஆங்கிலம் தெரியல, ஹேமர் தெரியலங்கிறீங்க. தமிழ்ல எழுத படிக்க தெரியாம எத்தனை பேர் பட்டம் பெற்றிருக்கார்கள் தமிழ்நாட்டுல? ஆங்கிலத்துக்கு முதல்ல இந்த வேற்றுமை தமிழ் வெளியே வாங்க. தமிழ் படிப்பு ஆங்கிலம் முதல்ல. நான் என்ன சொல்றேன், ஆங்கிலம் வந்து எதுக்கு நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க? வெளிநாடுகளுக்கு போனோம், மற்றவர்களோடு போனோம். ஏன் இங்க வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தல? நீங்க இன்ஜினியரிங் படிக்க வேலை வாய்ப்பு தான் சொல்றீங்க. 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. 8 கோடி பேர் தமிழ்லயே படிச்சா தமிழ்ல எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும்? சீனா விடுங்க. சீனா வந்து எதுல படிக்கிறாங்க? சீனா எதுல படிக்கிறாங்க? சரி, சீனா வந்து அடிப்படை கொண்டு வராங்க. அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வந்து சீனா வந்து அவருடைய கலைச்சொற்களை உயர்வான தமிழ் என்ன ஆங்கிலத்தை எல்லாருமே என்ன ஆங்கிலத்தை உயர்வாக நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. இந்த உளவியல் நோயில இருந்து வெளியே வாங்க நீங்க. அதான் நாங்க சொல்றோம். ஒண்ணு. ரெண்டா, டைடல் பார்க், மினி டைடல் பார்க் கொண்டு வரதா அண்ணன் வந்து மனோகராஜ் அவர்கள் வந்து சொல்றாங்க. இப்ப நீங்களே இன்ஜினியரிங் படிச்சவர் தான். இப்ப தமிழ்நாட்டுல நம்ம இந்த இங்கிலீஷ்ல இப்ப தமிழ்லயே படிச்சோம்னு வச்சிருக்கீங்க. மெக்கட்ரானிக்ஸ் தான் தமிழ்ல என்ன சொல்லுங்க? இந்த மண்டை ஆண்டு கல்வி முறையை வைத்திருக்கக்கூடிய கலை தேவை இருக்கு.
கலை சொற்களை நீங்க உருவாக்கி படித்தாலும் உங்ககிட்ட இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க லேத் பத்தி படிச்சிருப்பீங்க. லேத் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம டீடைலா பேசுவோம். லேத் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா சுழற்சி எந்திரம். அதுல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பேசுறீங்க 3 நிமிஷம் பேசுறீங்க. இப்ப லேத் அப்படின்னா லேத் இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன வருது? சுழற்சி எந்திரம். ஒருத்தன் இப்ப நான் ராஜேஷ், இப்ப நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். சுழற்சி எந்திரம்னே படிச்சுட்டு போயிடுறேன். நாளைக்கு படிச்சுட்டு தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்காது. அப்படியே தமிழ்நாட்டிலே வேலை கிடைச்சாலும் ஜப்பான்ல இருந்தோ ஜெர்மனில இருந்தோ ஒரு கம்பெனி வரணும். அவன்கிட்ட நான் பேசும்போது சுழற்சி எந்திரம்னா அவனுக்கு புரியுமா? மொழியை நாங்களே கத்துக் கொடுப்போம் சொல்றோம். ஆட்சி வரை வரைக்கும் படிங்க. 2016ஆம் ஆண்டு ஆட்சி வரை வரைக்கும் வெளியிட்டோம். அப்போ சொன்னோம் ஆங்கிலம் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் நாங்களே உலகத்தரத்தில் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நபர்களோடு ஆங்கிலத்தில் உரையாடக்கூடிய அளவுக்கு புலமை வாய்ந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்குவோம் என்பதுதான் எங்களுடைய வாக்குறுதி. சொல்லுங்க சார். அவர் பேசுறது நான் பதில் சொல்றேன். மினி டைடல் பார் கொண்டு வரதா சொன்னாங்க. எய்ம்ஸ் கொண்டு வரது மாதிரி தான் அந்த கதை. இங்க பாரு பல செய்தி 50 கோடி ஒதுக்கினேன், 100 கோடி ஒதுக்கினேன்னு சொன்னாங்க. முதல்ல 2000 இந்த செய்தி பாருங்க. அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தென்னை மதிப்பு கூட்டு மையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும். எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் செம்பராமன் புதூர்ல 16 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் தென்னை மதிப்பு கூட்டு மையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வரல. 15 ஆண்டு காலம் மந்திரிக்கு திறக்கவே இல்லை, மூடி இருக்கு. 15 ஆண்டு காலம் வள்ளவள எடப்பாடு சாலை 15 ஆண்டு காலமாக வரல. ஒவ்வொரு முறை நிதி ஒதுக்குறாங்க, ஆய்வு நடக்குது, வேற ஒண்ணு நடக்கல. இந்த மினி டைடல் பார்க் இது கொண்டு வரதுக்கான இடமா இது? கொண்டு வாங்க. முதல்ல இந்த குப்பை கிடங்கு அகற்றுங்க. வலம்புரி விலையில இருக்கக்கூடிய நாகர்கோயிலுடைய மையப்பகுதியில குப்பை கிடங்கு. ஒரு வாய்ப்புல ஒரு கேள்வி கேளுங்க, அது பதில் வாங்கணும். நீங்க திரும்ப பேசுறீங்க. நீங்க சிறந்த பேச்சாளர். அவ்வளவு பிள்ளைகளை செஞ்சு வச்சிருக்காங்க. சிறந்த பேச்சாளர் வேற, பொய் பேச்சாளர் வேற. நாங்க கொண்டதா காலங்காலமா கட்டி வச்சிருந்தோம் சார். இப்ப நாங்க மைனிங் பண்ணிருக்கோம், பயோ மைனிங் பண்ணிருக்கோம். 5 வருஷமா வேலை நடந்துட்டு சார். சும்மா இந்த ஊழல் விடிய கால வரை நிக்க தயார். இந்த மாவட்டத்தினுடைய சமூக அரசியல் பொருளாதார பின்னணியை என்னை விட தெரிந்தவர் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த எத்தனை மணி நேரம் பதில் சொல்ல ரெடியா இருக்கு? நீங்க சொல்லுங்க தம்பி, கேட்டா சொல்லு. அவர் சொன்னாரு சீனாக்காரன். இவர் எத்தனை சீனாக்காரன் பேசுறாரு? சீனர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொன்னார். சீனர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது சார். இங்கிலீஷ் வந்து ஆங்கிலம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு மொழியாக மாறிவிட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒருவரையும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பரப்புரை கழகம் என்ற ஒன்றை கொண்டு வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது எனக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் பரப்புரை கழகத்தை கொண்டது உலகம் முழு தமிழில் இருந்த சுவடுகள், ஓலை சுவடுகள் போன்றவற்றை 10 லட்சத்திற்கு மேற்பட்ட காப்பீஸ் டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டோட அத்தனை வளங்களையும் டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கோம். உலகம் பூரா பார்க்க முடியும். நீங்க ஐடி டிபார்ட்மென்ட் சார் நீங்க சொல்லிட்டீங்க. தம்பி சொல்லி கொடுங்க. தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்ல போய் பாருங்க. சார் பதில் சொல்லிட்டீங்க சார். இல்ல தமிழ் ஒரு நிமிஷம் செய்யறது படிக்கிறது ஒண்ணுமே பார்க்காம சும்மா வந்து 1 மணி நேரம் ப்ரோகிராம் சோஷியல் மீடியால ஒரு டாபிக் நம்ம கால் பண்ணி பேச ஒரு டாபிக்கே ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அவர் பேசின தம்பி சொன்னாரு, நீ பதில் சொல்லிட்டீங்க. ஓகே இருங்க பேசலாம். இப்ப நியூஸ் தமிழுடைய பிரத்யேகமான ஒரு செக்மெண்ட்
நியூஸ் தமிழுடைய பிரத்யேகமான ஒரு செக்மெண்ட். செய்தியாளர் ஷியாம் அவர்களை அன்புடன் உள்ளே வரவேற்கிறோம். ராஜேஷ், தேர்தல் பயணத்துடைய பொலிட்டிக்கல் மாஸ் கன்னியாகுமரியில ரொம்ப காரசாரமா சகோதரர்களுக்கிடையே போயிட்டு இருக்கிறத நாம பாக்குறோம். இந்த சகோதரர்களுக்கிட்ட பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்விகள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய அடிப்படை கேள்விகள், அடிப்படை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பான கேள்விகளை முன்வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. என்ன கேள்விகள் ஐயா கேட்கலாம்? ஐயா வாங்க. உங்களுடைய கேள்வி சுருக்கமா, உங்களுடைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டு சுருக்கமா 3 பேருக்கும் கேள்வி. என்னுடைய பேர் சார், ரப்பர் விவசாயி. இந்த மாவட்டத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்ன வறுமையினால இருந்ததுனால அப்பச்சி காமராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரம் ரொம்ப உயிர் பாதுகாப்பு கொல்லியாக அரசு தானாக முன்வந்து கொரோனா காலத்துல இதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அது கேரளா பகுதியை சார்ந்த அந்த ரப்பரை பதப்படுத்துவதற்கு எந்த தொழிற்சாலையும் இந்த 60 ஆண்டுகள்ல இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த முன்னெடுப்பு எடுக்கல. நம்பர் 1, 3 முறை முதலமைச்சரை பார்ப்பதற்காக நான் முயற்சி எடுத்தேன். ஆனா பட் இந்த எம்எல்ஏக்கள் என்ன பார்ப்பதற்கு அனுமதிக்கல. இந்த உலகத் தொழிற்சாலை வேண்டும் கோரிக்கை. ரப்பர் இழுவைத்தன்மை அதிகமானது. இந்த மாவட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஐரோப்பா போன்ற நாடுகள்ல இந்த ரப்பர் பாறை உற்பத்தி செய்வது போல. ஏன்னா இது மருத்துவம் சார்ந்தது, குடல் தயார் செய்யலாம். எனவே இந்த அவர் சொன்ன கேள்வி நான் சுருக்கமா சொல்லிடுறேன். 3 பேருக்குமே வாய்ப்பு, 3 பேருக்கும் கட்டாய வாய்ப்பு. அதிமுக தொடங்கலான்னு இருக்கேன். என்னன்னா கன்னியாகுமரியில ரப்பர் தொழிலாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் அளவுக்கு இங்க ரப்பர் தொழிற்சாலை மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவையான தொழிற்சாலை அமைக்கப்படல அப்படிங்கிறாங்க. 10 ஆண்டு காலத்துல அதிமுக செய்தது என்ன ரப்பர் தொழிலாளருக்கு? அதாவது ரப்பர் தொழிலாளர்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ரப்பர் பூங்கா வைக்கிறதுக்காக இடமெல்லாம் ஆர்ஜிதம் பண்ணி அதையெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். ஆனா சில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இப்படி பல துறைகளுடைய இடர்பாடுகள் இருந்ததுனால அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஆனா இன்றைய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ரப்பர் அதாவது ரப்பர் ஆராய்ச்சி மையம் கொண்டு வருவோம் என்று கிட்டத்தட்ட 166 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக இப்படி ஒரு பேப்பர்ல செய்தி மட்டும் வந்திருக்கிறது. இதை 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்றவுடனே இந்த ஆராய்ச்சி மையம் கொண்டு வரப்படும். சரி, ரைட், ஓகே. நான் அதே பதிலாட்டுறேன். சார் அவர் எப்படி குற்றச்சாட்டு உட்கார நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு சேர்த்த பதில் வாங்கி தப்பா எடுத்துக்கிறேன் சார். நாம் தமிழ் ஆன் பண்ணுங்க. இப்ப ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்றாங்க. 2 ஆட்சியாளர்களுமே செய்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம் என்பது திமுக இந்த வாக்குறுதி. அதிமுகவும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், திமுக சார்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்திலே வனத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய ராஜகண்ணப்பன் அவர்கள் வருகிற போது பத்திரிகையாளர்கள் இது குறித்த கேள்வி எழுப்பிய போது அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் ஒண்ணு கொண்டு வர முடியாதுங்கிறாரு. பக்கத்துல அமைச்சர் மனோ தங்கராஜ் அண்ணா அவர்கள் கண்ணை உருட்டிதான் நிக்கிறாரு. நாடகம் தானே அவர் சொன்னப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லுங்க. தனிநபர் தாக்கல் பொய் பிரச்சாரம் பண்றீங்க. பொய் பேச்சாளர் பொய் பேச்சாளர் சொன்னப்போ உங்களுக்கு வருத்தமா இருந்ததா இல்லையா? இது ஒரு ஆரோக்கியமான வேலை. நீ கருத்தா போதுங்க. கருத்து இல்லாதவனா தனிநபர் தாக்கல் சொல்லிட்டு நிறைய கருத்துகள் இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குல்ல. அவர் சொன்னாருங்க, செய்யல, கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம். இங்க வாக்குறுதியா கொடுத்திருக்காரு, செய்யலங்கிறீங்க. அது ஆரோக்கியமான முறையில் கேளுங்க, அமைச்சர் பதில் சொல்ல போறாங்க. நீங்க நாகரிகத்தை கடைபிடிப்பீங்க. நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க. நீ தொடரலாம். நீ பேசலாம் சார். ஒரு நிமிஷம். ரப்பர் தோட்ட தொழிலாளர் தயவு செய்து எனக்கு ஒரு குறுக்கீடே இல்ல தாராளமா நீங்க தான் பதில் சொல்லுங்க. இதுவும் நான் தம்பிமாருக்கு அது டீட்டெயில் சொல்லி கொடுக்குறேன் சார். ரப்பர் பூங்கா அடிப்படையில் நீண்ட நாள் பேசுறேன். கனரக ரப்பர் தொழிற்சாலை அமைப்பதற்கு சிந்தட்டிக் யான்
தான் 65%. தெரியும் சார். 35% கூட ஒரிஜினல் ரப்பர் வராது. நீங்க டயர்லாம் பாத்தீங்க. அப்போ நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி இங்க செம்போராம்புதூர்ல ஒரு ரப்பர் பார்க் வந்து டிக்ளேர் பண்ணி லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்டடி, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு டெக்னிக்கல் ஸ்டடி வந்து பண்ணுது. அந்த டெக்னிக்கல் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, எக்கனாமிக்கலி இட் இஸ் நாட் வயபிள், டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள். அதுக்கு என்ன காரணம் சொல்லனா, அது வந்து நீங்க வந்து சிந்தட்டிக் யான் வந்து நிறைய இருக்கு வேணும், இது வந்து பம்பாய் போன்ற இடங்கள் வந்து கொண்டு வரணும், திரும்ப இங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணா இதை மார்க்கெட்டிங் திரும்ப சிட்டிஸ் கொண்டு போகணும், பக்கத்தில் சிட்டிஸ் இல்ல. ஸோ டெக்னிக்கலி இட் இஸ் நாட் ஃபீசிபிள்னு ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் டிஐசியில இருக்குது, வாங்கி படிக்க சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ரப்பர் பை ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. உதாரணம் கேஏ லேட்டெக்ஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் ரப்பர் பை ப்ராடக்ட்ஸ், ரப்பர்ல சுத்தமான ரப்பர்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கிளவுஸ், தம்பி சொன்ன மாதிரி பழைய உடம்புல ஆபரேஷன்ஸ் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் வெளிநாடுகளுக்கு கேஏ லேட்டெக்ஸ் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ரப்பர் மூலமா தான் போயிட்டு இருக்கு. சில பை ப்ராடக்ட்ஸ் கேளுங்க, ரப்பர் பை ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது 35% சப்சிடி கொடுக்க தம்பி, 35% சப்சிடி. அவர் தொடங்க சொல்லுங்க, 35% சப்சிடி வந்து நாங்க வந்து ரப்பர் பை ப்ராடக்ட் கம்பெனி தொடங்க கொடுக்கிறோம். யார் வேணாலும் தொடங்கலாம். இதெல்லாம் வந்து தெரியாம பேசுது குழந்தைகள். இது வந்து புத்தம் படிக்காது, சட்டத்தை சொல்லிட்டீங்க. கேள்வி கேட்டாச்சு, அதிமுக பதில் சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் அவருடைய குற்றச்சாட்டையும் வச்சுட்டாரு. அவர் ஆதாரப்பூர்வமா கொண்டு வந்து வாக்குறுதியும் காமிச்சிருக்காரு. அமைச்சர் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. மூன்றையுமே மக்கள் பார்த்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் பார்த்திருக்காங்க. மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க. அது எது சரியானதோ அதை மக்கள் எடுத்துப்பாங்க. அடுத்த கேள்வி வேகமா. அடுத்த கேள்வி வேகமா. அருட்படி சர்ச்சில் தெற்காசிய மீனவர் தலைமுடைய பொதுச் செயலாளர். தமிழகத்திலே 4 பகுதி மீனவராட்சி கொண்டிருந்த கன்னியாகுமரி மாவட்டம் 48 கடற்கரை கிராமங்களும் 63 உள்நாட்டு மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு மீனவர்கள் மாயமான நேரத்திலே தேடி கண்டுபிடிப்பதற்கு இதுவரையும் எந்த கட்சியாலும் ஆட்சியாலும் ஒரு ஹெலிகாப்டர் எங்களுக்கு கொண்டு தர முடியவில்லை, ஒரு கடல் ஆம்புலன்ஸ் தர முடியவில்லை. எங்களுக்கு மீனவர்கள் கடல்ல இறந்து போனா நாங்க என்ன மீனா கடற்குள்ள நீந்துட்டு இருக்கிறது? 7 வருஷத்துக்கு பிறகு கோர்ட்ல போய் தான் டெத் சர்டிபிகேட் வாங்கணுமா? 1 வருஷத்துக்குள்ள டெத் சர்டிபிகேட் இந்த அரசால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாங்க பிடிச்சிட்டு வர மீனை இங்க ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்க முடியல. நாங்க கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் மீனெல்லாம் அனுப்ப வேண்டி இருக்கு. இதான் எங்களோட நிலைமையா இருக்கு. இல்ல மூணு கேள்வி எடுத்தீங்க. நாம் தமிழர் சார் சொல்லுங்க. நாம் தமிழர் சார் தூண்டில் வலை போட்டு தந்துறீங்களா? ஒரு தூண்டில் வலை வந்து காட்டுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. பரப்பட்டது சுருக்கமா பேசுங்க, நிறைய பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க. நாம் தமிழர் பேசுங்க. கடலில் காணாமல் போன மீனவர்களுக்கு இல்ல சாம் கூட்டு வாங்க. சாம் சரி, ஓகே. சார் நீங்க நாம் தமிழர் தொடருங்க. கடலில் இல்ல பதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசலாம். கடலில் காணாமல் போன மீனவர்களுக்கு என்ன பார்த்து பேசுங்க. இறப்பு சான்றிதழ்கள் 7 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அவங்க வாங்கணும். இன்னும் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. திமுக வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஓராண்டில் நாங்கள் இறப்பு சான்றிதழ் கொடுப்போம். நாங்க உலக மீனவர் தினத்தில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது அந்த வாக்குறுதியை மறுபடியும் சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி இந்த முறை வெற்றி பெறுவது உறுதி. வந்ததும் நாங்கள் அதை செய்வோம். கடல் ஆம்புலன்ஸுக்கு வந்து என்னன்னா, ஏற்கனவே கடந்த 2000ஆம் ஆண்டுல வந்து வலம்புரிங்கிற ஒரு படகு வந்தது. அந்த படகு ஓட்டுநர் இல்லாமல் படகு மூழ்கி போனது. கடலை தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு கடல் ஆம்புலன்ஸ் கூட கொண்டு வர துப்பத்தை ஒரு காடல் செத்து போறது தெரியும். செய்ய மாட்டார்கள், துரோகம் செய்கிறார்கள் மீனவர்களுக்கு.
அடுத்து நீங்க சொல்லுங்க சார். அது ஒண்ணும் இல்ல. உட்காருங்க. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சி இருக்காங்க நான் பேச வந்துட்டு இது ஒரு காமெடி. இது வந்து காமெடியான கணக்கு எடுக்காது. அப்புறம் நம்மளுடைய நண்பர் சொன்னாரு, அதாவது தூண்டில் வளைவு அமைக்கப்படவில்லை, ஒரு தூண்டில் வளைவு காட்டி தர முடியுமா? இது வந்து கொஞ்சம் கூடுதலாகி போச்சு. அது பாதரி கொஞ்சம் கூடி போச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு தூண்டில் வளைவு ஆர்எம்எஸ் வாழ்வு அமைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சர்க்கார். திமுகவும் அமைச்சலன்னு சொல்ல முடியாது, அங்க கொஞ்சம் அமைச்சிருக்காங்க. இவர் ஒரே அடியா இருந்தாரு. இது யாரு கூட்டிட்டு வந்தா நான் தமிழரா இருக்கும்? மீனவர் நலன் சார்ந்து மட்டும்தான், கட்சி சார்பா இல்ல, மீனவர் நலன் சார்ந்து மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. நீங்க பதில் சொல்லாங்க. மீனவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிட்டத்தட்ட 200 பேருக்கு சான்றிதழ் இன்னும் கிடைக்கலங்கிறாரு. இறந்தவர்களுக்கான சான்றிதழ் எல்லாத்துக்குமான பதில் சுருக்கமா வேகமா அமைச்சர் பதில் சொல்றாரு. 3 பேருடைய கேள்விக்கு சேர்த்து அதாவது கேளுங்க. தேங்காய்பட்டினத்தில் ஒரு துறைமுகம் அமையுது. ஐஐடி, என்ஐஓடி போன்ற அமைப்புகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பண்ணது. ஆனா அந்த தொழில்நுட்பம் தப்பி போச்சு. தப்பி போனதுனால 2019 இருந்து தம்பி நான் இல்லப்பா என்ன பார்த்து மாமா கேளுங்க. அதாவது என்னன்னா என்ன நடந்தது சார் தம்பி? சுவாரஸ்யமா கதை கேளுங்க. 28 பேரு இறந்து போறாங்க. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 253 கோடி ரூபாய் போட்டு உடனடியா வேலை செய்த விளைவு இன்னைக்கு 2022க்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட் இல்ல. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, தம்பி இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா என் பிள்ளை 2 உயிரோட இருந்திருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மக்கள் பாக்குறாங்க. உண்மை அப்படிங்கிற கட்டாயமா பாராட்டுங்க. அதாவது இந்த மீனவர்களுக்கு ஹெலிகாப்டர் இஷ்யூ நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்துமே இதுக்கு போராட்டம் நடத்திருக்கேன். வேணா போட்டோ எடுத்தா ஸ்கூல்ல படிக்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நாங்க இவங்க வரைக்கும் நிறைவேறல. நீங்களே அமைச்சர் ஆயிட்டீங்க. அமைச்சர் ஆகி நான் கிண்டையூர் பகுதியிலிருந்து 3 முறை மாவட்ட ஊராட்சி மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அந்த மக்களோடு வாழுகின்றவன் எனக்கு தெரியும். ஹெலிகாப்டர் வாங்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். நாங்க இன்னைக்கு எங்க மாநில முதல்வர் கேட்டு நிதி நாங்க கொடுக்கிறது பல ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம்ல. எத்தனையோ ப்ரொபோசல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. எத்தனையோ ப்ரொபோசல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனா நீங்க கடற்கரையில இந்த கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை இன்டர்நேஷனல் சீ ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இதுல வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கோஆர்டினேட் பண்ணாம இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாது. தம்பி வாக்குறுதி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கீழே இருந்து யாரும் பேசக்கூடாது. கீழே இருந்து பேசாதீங்க. அமைதியா இருங்க. திமுக மாதிரி அமைதியா இருங்க எல்லாருமே. கீழே இருந்து யாரும் பேசாதீங்க. அதாவது கிண்டியில இருந்து அகப்பேர வரும். எனக்கு அகப்பேர வருது. நான் பொறுமையா பதில் சொன்னேன். கிண்டி காலி அதுதான் சத்தம் போடாங்க. பொறுமையா இருந்து கேளுங்க. பொறுமையா கேளுங்க தம்பி. காது குழுத கேளுங்க. நீங்களே பல கட்சி எங்க கூட வந்துருவீங்க. பொறுமையா இருங்க. என்ன சொல்லிக்கிறதுனால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூடுதலா கொடுத்துருக்கோம் இந்த விஷயம். இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதனால நீங்க வேகமா சொல்லணும். மீனவர் நலன் காப்பதற்கு தேங்காய்பட்டினது 253 கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கு இந்த மக்கள் முழு திருப்தியா இருக்காங்க. சரி சார். குளச்சல் துறைமுகத்துக்கு 150 கோடி ரூபாய் கொடுத்து நான் சென்றபாதம் சென்றிருந்தேன். ஊரே நின்று பாராட்டுது. வாணியக்குடியில 150 கோடி ரூபாய் கொடுத்து அந்த மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது. தூண்டில் வளைவு இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு ஃபாதர் ரொம்ப நண்பர். நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அவர் ஒருவரா தொழில்நுட்ப கோளாறை பற்றி சொன்னாரான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் கிராயின்ஸ் என்கின்ற தூண்டில் வளைவு 1996 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த போது முதல் முறையாக கோவளத்தில் போட்டாங்க.
சரி, okay. அப்ப நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஓகே சார், ஓகே ஓகே. ஃபாதர் டொமினிக் என்பவர் அடுத்த கேள்வி. அங்கு கோவளம் ஊருடைய பங்கு தந்தையாக இருந்தார். இதெல்லாம் வரலாறு தம்பி, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே, செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம மீனவர்களுக்கான பிரச்சனை குறித்து கேட்டோம். அமைச்சர் ஆளுங்கட்சி தரப்புல என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பட்டியலிட்டு சொன்னாங்க. மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதிமுக சார்பிலும் அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடவடிக்கைகள் மீனவர்கள் கன்னியாகுமரி மீனவர்களுக்காக எடுத்திருக்கோன்றதை சொல்லியிருக்காங்க. கடைசி கேள்வி சுற்றுல வேகமா வேகமா. புவிசார் குறியீடு புகழ் மார்த்தாண்டம் தேன் சேகரிக்கக்கூடிய தேனீ விவசாயிகள் பல ஆண்டுகளாக கேட்கக்கூடிய தேனி ஆராய்ச்சி மையம், அதே போன்று தேன் தொழிலாளர்கள் நல வாரியம் இதுவரையும் அமைக்கப்படவில்லை. அதே போன்று மார்த்தாண்டத்தில் செயல்படக்கூடிய தேனீ வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் உறுப்பினர் சேர்க்கையாக இருந்தாலும் சரி, தேன் கொள்முதலாக இருந்தாலும் சரி, தொடர் முறையீடு நடந்த வண்ணம் இருக்கிறது. மார்த்தாண்டம் கூட்டுறவு சங்கத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய பச்சை தேனை தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து அரசு நிறுவனங்களும் கொள்முதல் செய்ய வேண்டும். அதற்காக என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதை விளக்கவும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. நாம் தமிழர் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமான ஒரு கொள்கையே தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான். எங்களுடைய பொருளாதார திட்டமே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள். இந்த மண்ணில் என்ன கிடைக்குதோ அதை வைத்து தொழிற்சாலைகளை உருவாக்கி உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. அந்த வகையில் தேன் வளர்ப்பு, தேன் அதற்கென்று தனியே தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டு அதை அரசே நாங்களே கொள்முதல் செய்யக்கூடிய வேலைகளை செய்வோம். அதற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியை கொடுப்போம், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம். மார்த்தாண்டம் தேன் உலகம் முழுக்க சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் நாம் தமிழர் அரசு உறுதியாக செய்து கொடுக்கும். ஓகே, நன்றி நன்றி. அதிமுக சார்பில் சொல்லுங்க சார், கடந்த காலங்களில் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன இவர்களுக்கு? தேன் வளர்ப்பு ஆராய்ச்சி மையம் அமைய வேண்டும், அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நம்முடைய நண்பர் சொல்லியிருக்கிறார். தப்பு இல்லை. இங்கே ஒரு ஆராய்ச்சி மையம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தலவாய் சொன்ன இடத்துல நாங்க எதிர்கட்சியா இருந்தா கூட நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா அது இப்ப நடைமுறைக்கு வந்திருக்குமே. ஏன் தெரியும் அதெல்லாம் செய்யல. நீங்க முதல்ல ஒண்ணும் இல்ல, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல, அதுக்கான அப்ளிகேஷன் எழுதுங்க. நேர தோவாலையில தலைவர் இருக்காரு, அவர் இடத்துல கொண்டு இந்த அப்ளிகேஷனை கொடுங்க. வரக்கூடிய ஆட்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு செய்தி தரப்படும் என்ற உறுதியை இந்த மக்கள் மன்றத்தின் முன்பாக அளிக்கிறேன். சரி சார், நன்றி சார். சார் அமைச்சர் சார், நீங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் மார்த்தாண்டம் தேன் நாங்களா சென்னையில இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவர்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்ல, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர்களுடைய நியாயமான உரிய விலைகள் கிடைக்கலன்னு நிறைய வருத்தப்பட்டு சொல்றாரு. நம்ம அந்த 5 வருஷத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம், என்ன பண்ண போறோம்? அதாவது தேன் கூட்டுறவு சங்க சட்டப்படி அந்த கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தினுடைய தற்போதைய தலைவர் இங்க திமுக இல்ல, அவர் ஒரு மாற்று கட்சியை சார்ந்தார். ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரூல் படி செயல்படும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அதான் என்னன்னா, இப்ப தேன் கொள்முதல்ல சில காலதாமதம் நடக்குது. தம்பி ஒரு நிமிஷம் அமைதி அமைதி அமைதி, உங்களுக்குள்ள பேசிட்டு ஆகப்படுறதில்ல. அந்த கோரிக்கை அதுபோல ஈரப்பதம் அளவு இங்க வந்து கூடுதலா இருக்கும். இந்த ரெண்டையும் ரிலாக்ஸ் பண்ணி எங்கிட்ட கோரிக்கை வரும். 4 ஆண்டு காலம் என்னிடத்தில் கோரிக்கை வந்திருக்கிறது. 4 ஆண்டு காலமும் அந்த கோரிக்கையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். அந்த ஈரப்பதத்துக்கு கன்னியாகுமரிக்கு எக்ஸப்ஷன் கொடுத்திருக்கோம். அதே போன்று கொள்முதல் வாங்க கூடுதல் வாங்கினா அடிஷனல் ஸ்டாக்கும் வாங்கி வச்சிருக்கோம். அதனால இனி வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் தம்பி பொறுமையா கேளுங்கப்பா. நிறைய கதை கேட்க வேண்டியிருக்கிறீங்க, நீங்க நிறைய கதை கேட்க வேண்டியிருக்கு, கேளுங்க சார். அதனால இப்ப நம்முடைய ரெண்டு பக்கமும் அமைதியா இருங்க. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் முடிக்க போறோம், அமைதியா இருங்க. ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே இப்போ அந்த தேனுக்கான மானியம் கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை அந்த கூட்டுறவு சங்கத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் அந்த நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. நான் அன்புக்குரிய தோழத்தை சொல்லு, அந்த ஒரு நல்ல நிர்வாகத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கணும். கட்டமைச்சாலே
அந்த தேன் கூட்டுறவு சங்கத்தை மிகப்பெரிய அளவு கொண்டு போகலாம். அதுக்கு ஒன்றும் இன்டர்நேஷனல் பிளானிங் எல்லாம் தேவையில்லை. அந்த கூட்டுறவு சங்கம் நீண்ட நெடுங்காலமாக ஒரு நபருக்கு கையில சிக்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போதும் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். அதனால அவருக்கு ஒய்ஃப அங்க பிரசிடண்டா வச்சுக்கிட்டு இல்ல சார், அவர் சரியா நடவடிக்கை எடுக்கலன்னா ஆட்சியே நமக்கு தாங்க. முதலமைச்சர் அவரு, நீங்க அமைச்சர், நீங்க நேரடியா பேசி பாக்கணும். சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா கூட தம்பி ஒரு நிமிஷம். இல்ல சார், பள்ளிக்கூடத்துக்கு பில்டிங் போட்டா ஸ்டே கொடுக்கிறது நீதிமன்றம். என் வீட்டுக்கிட்ட ஒரு பள்ளிக்கூடம் சார், குழந்தைய படிக்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டடத்துக்கு நிதி போட்டுதா நீதிமன்றம் ஸ்டே கொடுத்திருக்கு. இல்ல சார், இந்த தேன் கூட்டுறவு சொசைட்டில எத்தனை ஸ்டே இருக்குன்னு அவர்கிட்ட கேளுங்க. எத்தனை கோர்ட் டைரக்ஷன் நீதிமன்ற ஒன்னும் பிரச்சனை. தேன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது தம்பி சொன்னாரு, நாங்க உள்ளூர் பொருளாதார வழக்குக்கு நாங்க பயங்கரமான அக்ரி திட்டம். எங்களுடைய திட்டமும் அதாவது எக்கனாமிக்கலி வயபிள் அக்ரிகல்ச்சர் எங்களுடைய ட்ரீம்லையும் இருக்குது. நாங்களும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க அண்ணன் பேசுறாரு, ப்ளீச்சிங் பவுடர் கலந்து தரப்புல நீங்க செய்ய வேண்டிய இடத்துல நீங்க இருக்கறனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்முடைய செய்தியாளர் சாம் மற்றும் இங்க கேள்வி கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹிம்லர் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாரம்பரிய மாடுகள் மட்டுமே வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நமக்கு நாட்டு பசு மாடு எவ்வளவு பால் தரும் அப்படின்னு தெரியும். பால்வளத்துறை அமைச்சரா நீங்க எதிர்த்து இங்கே இருக்காரு. நாட்டு மாடு அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம விவசாயம் கொண்டு வரோம். ஒரு நாட்டு மாடுங்கிறது ஒரு நாளைக்கு 2 லிட்டர் இல்ல அதிகபட்சம் ஒரு 5 லிட்டர் வரைக்கும் தர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெர்சி மாடுன்னு சொல்லக்கூடிய மாடுகள் 10 இருந்து 20 லிட்டர் வரைக்கும் தரும். 2-3 லிட்டர் வித்தியாசம் இருக்கலாம். 10 இருந்து 20 லிட்டர். நீங்க நாட்டு மாடு மட்டுமே வளர்ப்போம் அப்படின்னு சொன்னா, வெண்மை புரட்சின்னு 1970 எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை பெருகிடுச்சு. நாட்டு மாடு கொடுக்கக்கூடிய பால் இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு போதுமானதா இருக்குமா? அதான் கேள்வி. நான் முதல்ல உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முன்னாடி அண்ணன் சொல்லிடுறேன். இப்போ நீங்க தேவை பத்துமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் எது ஆரோக்கியம்னு உங்கள்ட்ட கேக்குறேன். நான் என்னுடைய மக்களுக்கு ஆரோக்கியமான பாலை கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நீங்க கொடுக்கக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட மாடுகளா இருக்கட்டும். ஜெர்சி என்னங்க ஆரோக்கியமா இருக்கு? ஜெர்சி மூலமாக அவ்வளவு நோய், சர்க்கரை வியாதி தொடங்கி பலவிதமான நோய்களை பரப்பக்கூடிய ஜெர்சி மாடுகளை ஒழிப்போம். நாட்டு மாடுகளை மீட்டெடுத்து ஆரோக்கியமான பாலை நாங்கள் உற்பத்தி செய்வோம். அதை சந்தைப்படுத்துவோம். நாம் தமிழர் கட்சி இவங்களை மாதிரி சாராய பொருளாதாரத்தை நம்பி இல்ல, நாங்கள் பால் பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறோம். ஆடு மாடு வளர்ப்பது. சீமான் அவர்கள் ஆடு மாடு வளர்ப்பதை பற்றி பேசுகிற போது அவங்க இது தவறு. அவர் என்னை பேச விடுங்க. ஒரு நிமிடம் கூட எங்கேயுமே என்ன பேச விடவே இல்லையே. அவர் குறிப்பிட்டாரு எங்கேயுமே. அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடு மேய்ப்பது குறித்து பேசுகிற போது அதை அவமானமாக பேசுகிறார். இவர் மனோ தங்கராஜ் அவர்கள் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கார். நான் என்ன கேட்கிறேன், பால் வளத்துறையினுடைய அமைச்சர் தானே நீங்க? பவுடர் பால் வளத்துறையா இல்ல பசுமாட்டு பால் வளத்துறையா? பால் எப்படி வரும்? ஆடு மாடு வளர்ப்பது பால் வரும். ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் சொல்லிட்டு பால் வளத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறாரு. எப்படி பால் வரும்? மாநிலத்தில் பால் வரும். ஆடு மாடு வளர்த்தால் தான் பால் வரும். கேள்வி புரிஞ்சிருச்சு. இல்லைங்க தம்பி ஹிம்லர் மாடை பத்தி தம்பி பொறுமையா மாடுக்கு மடியில அவன் பால் கறந்து பழக்கப்பட்டவன் இல்ல. மாடு இருக்கு, ஜெர்சி மாடு பால் கறக்குது. ஜெர்சி மாடு நாட்டு மாடு. ரெண்டாவது அவரு அப்ப நீங்க பால் கறந்து மற்ற மாடு மாடு அடிப்படையே தெரியல. மரபணு மாற்றப்பட்ட மாடு இல்ல ஜெர்சி. ஜெர்சி கிராஸ் பிரீட். ஜெர்சி கிராஸ் பிரீட். மரபணு மாற்றப்பட்ட அது கூட தெரியல சார். மரபணு மாற்றப்பட்ட கிராஸ் பிரீட். நீங்க எந்த கிராஸ் பிரீட பண்ணலாம்? சும்மா பேசுறீங்க. அதான் இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. மரபணு மாற்ற மாடு அமைச்சர் ஆவின் பொதுமக்களுடைய நிறுவனம்.
இது மரபணு மாட்டின பாலை கொடுக்க சார். கிராஸ் பிரீடு சார், ஜெர்சி கிராஸ் பிரீடு இருக்கு, வட இந்தியாவில் கூட சிந்து கிராஸ் பிரீடு இருக்கு, காங்கிரஸ் கிராஸ் பிரீடு இருக்கு, இது ஹெச்எஃப் கிராஸ் பிரீடு இருக்கு. இது கிராஸ் பிரீடு. கிராஸ் பிரீடு வந்து வெண்மை புரட்சியினுடைய இருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, குற்றச்சாட்டு சொல்றீங்க, நான் கேள்வி கேட்டேன். நீங்க பேசிட்டே இருந்தீங்க, நம்மளுக்கு மேடை இது 3 பேருக்குமான மேடை, உங்களுக்கு மட்டுமான மேடை கிடையாது. எவ்வளவு பக்குவம் இல்லாத பேச்சு, எவ்வளவு புரியாம பேசுது. சரி சமமா எப்படி இருக்கும்? நீங்க குற்றச்சாட்டு இருக்கீங்க, அவர் ஆளுங்கட்சியில இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, அவசர பதில் சொன்னா நீங்களே கேள்வி 3 மணி நேரம் கேட்டே இருந்தீங்கன்னா அப்ப எப்படி பேச முடியும்? மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. சார் ஒரு பால் சார், ஒரே நிமிஷம் சார். பால் தம்பி தம்பி, நீங்க இனியாவது தெரிஞ்சுடுங்க. நான் ஒரு அனுபவம் சொல்லி கேளுங்க தம்பி. பாலை வந்து பாலுடைய தர நிர்ணயம் எப்படின்னா, பால்ல வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அடல்ட்ரேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே. பெஸ்ட் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. 2 தேர்ட் திங் வந்து ஹவு மச், எவ்வளவு புரதச்சத்து இருக்கு, புரோட்டீன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு. இதை வச்சுதான் பாலுக்கு தரத்தை நிர்ணயிக்கணும். அது நாட்டு பசுவா இருந்தாலும் சரி, ஜெர்சியா இருந்தாலும் சரி, ஹெச்எஃப் இருந்தாலும் சரி, எந்த பசுவாக இருந்தாலும் சரி, இந்த குறைந்தபட்ச இதுல கூட இங்க படிக்காம பேசுதான் இந்த பிரச்சனை. ஒரு மில்க் குவாலிட்டினா எப்படின்னு தெரிஞ்சுக்க தம்பி. தெரியாது என்ற கேளுங்க, நான் உங்க ஃப்ரீயா சொல்றேன், இலவசமா சொல்றேன், இலவசமா காசு கேட்கிறேன். பதில் பெறப்பட்டது சார். இப்ப நீங்க சொல்லுங்க, அதிமுக இறுதி சுற்று, அதிமுகவை மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அதிமுகவுக்கு ஏன் மீண்டும் வாக்களிக்க வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? வாக்களித்தால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ன கிடைக்கும்? நீங்க ஒரு பிரச்சார காலமா கூட பயன்படுத்திக்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை பத்தி கேட்டீங்க இல்லையா? சரி, அதுக்கு பதில் நீங்க நாம் தமிழருடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தா, புதுசா இந்த கைலாஷ் மாதிரி ஒரு நாடெல்லாம் உருவாக்கி அங்கதான் செயல்படுத்த முடியும். இது தமிழ்நாட்டுக்குள்ள, இது கைலாசா அங்க பெற வேண்டியதான். அப்புறம் நெறியாளர் கேள்வி கேளுங்க. மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அதிமுகவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களித்தால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்ன கிடைக்கும்? கன்னியாகுமரி மாவட்டத்தை கட்டமைத்தது அதிமுக. எங்களுக்கு வாக்களிக்க யாருக்கு வாக்களிக்க போறாங்க? எங்களுடைய ஆட்சி அமைந்தவுடன் அவ்வளவு 10,000 ரூபாய். அந்த பெண்கள் யாருக்கும் உங்களுக்கு, அதாவது பெண்கள் தரம் பிரித்தே பார்க்க மாட்டோம். ரேஷன் கார்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் 10,000 ரூபாய். இது மட்டுமா? மகளிர் அனைவருக்கு 2,000. பஸ்ல திமுக ஆட்சியில பஸ்ல வந்து பெண்கள் சிக்கலா தான் போடும். அண்ணா திமுக ஆட்சியில கணவன் மனைவியாக போறாங்க. இப்படிப்பட்ட திட்டங்களை அள்ளி தந்துட்டு இருக்கோம். இது மட்டுமா? இது மட்டுமா? தொடர்ந்து பேசுங்க. வேகமா முடிச்சிடலாம். அதாவது இங்க இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே ஒரு ஐடி பார்க் கொண்டு வரப்படும், இங்கே அமைக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாம மீனவர்களுக்கு அவர்களுடைய மீனவர் இந்த ஒட்டி புயல் மாறி புயல்களால் காணாமல் போனால், மாயமாக போனால், அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. அவங்க குடும்பத்துக்கு வேலை எல்லாம் கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தளம் வேண்டும் என்றால் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். காரணம், திமுகவுக்கு ஒன்றிய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது மத்திய அரசு. கண்டிப்பாக நாம் அவரோடு இணைந்து இந்த ஹெலிகாப்டர் தளம் மீனவ மக்களுக்கு கொண்டு வரப்படும். இது மட்டுமா? ஒரு லா காலேஜ், இங்கே படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் ஆகையால் இங்கே ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வரப்படும். அதுபோல அகிரி கல்லூரியும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டுமல்லாம இந்த ரப்பர் சம்பந்தமா அதனுடைய தொடர்புடைய தொழிற்சாலைகளை கொண்டு வரப்படும். அதுபோல இங்க வந்து நமக்கு தென்னை, அதாவது தென்னை வந்து இங்க ஒரு பெரிய தொழிலா இருக்கு. அதனால தென்னை மரம் தென்னையிலிருந்து தார் எடுத்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய மையம் இங்கே அமைக்கப்படும். இப்படி பல்வேறு திட்டங்களை நம்மளுடைய ஆட்சியில 2026 நம்ம வந்து நடைமுறைப்படுத்த இருக்கோம். நான் ஒரு அன்பா ஒரு வேண்டுகோளை சொல்றேன், எல்லாரும் சொல்றேன்,
அன்புக்குரிய ஸ்டாலின் அவர்களே, மரியாதைக்குரிய சீமான் அவர்களே, அன்பிற்குரிய என் தம்பி விஜய் அவர்களே, தயவு செய்து எல்லாரும் ஓரமாக நில்லுங்க. அருமை எடப்பாடியார் அவர்கள் கோட்டையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். ஓகே ஓகே, நன்றி 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 திரு ஹிம்லர். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், குற்றச்சாட்டு எதுவும் வேணாம். என்ன நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். நீங்க பிரச்சார களமா யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் வெற்றி பெறல. மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும், உங்க கொள்கைகள் என்ன, வெற்றி பெற்றா நீங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க, அதை பத்தி தாராளமா பேசுங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வெல்வது உறுதி. நாங்கள் ஆட்சி அமைப்பது உறுதி. அதை எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் மாதம் 5000 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோம், 2500 தருவோம் என்று சொல்ல வந்தவர்கள் அல்ல. மாறாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான கல்வி, தூய குடிநீர், மருத்துவம் சரியாக சமமாக இலவசமாக வழங்கப்படும். நாட்டின் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட தரமான கல்வி மருத்துவம் இலவசம், எப்படிப்பட்ட தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அதே போன்ற தரமான கல்வி மருத்துவமும் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இலவசமாக சரியாக சமமாக வழங்கப்படும். நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த நாட்டில் முதல்ல சரி செய்ய வேண்டிய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய சமையல் அறையில் நம்முடைய நாம் தமிழர் கட்சி முதலில் நாங்கள் செய்ய போறது, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய நஞ்சை நாங்கள் அகற்றப் போகிறோம். ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டி நிலத்தை நாசப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளாண் முறை மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் அத்தனையும் நஞ்சாக மாறி இன்றைக்கு பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி சம்பாதித்த அத்தனை பணத்தையும் மருத்துவமனையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறோம். மிகப்பெரிய பிரச்சனை. நாம் தமிழர் அரசு அமைந்ததும் இயற்கை வேளாண் முறை மீட்டெடுக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருளை கொடுப்போம். அதுமாதிரி இந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா நெய்யாறு இடதுகரை கால்வாயில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தண்ணீர் வந்து 22 ஆண்டு காலம் ஆகிறது. இவர்களால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இந்த மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் அங்கே கடத்தி செல்லப்படுகிறது. நாம் தமிழர் அரசு அமைந்ததும் நாங்கள் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் என்று காரணங்களை சொல்லி கனிம வளங்களை நாங்கள் அங்கே அனுப்ப மாட்டோம். மாறாக கனிம வளங்கள், இந்த மண்ணின் வளங்கள் இந்த மண்ணின் மக்களுக்கு. அது மட்டுமல்லாமல் நெய்யாறு இடதுகரை கால்வாயிலிருந்து தண்ணீர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து சேரும். எல்லாவற்றையும் தாண்டி எங்கள் தாத்தன் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இருந்த சுமார் 5000 நீர்நிலைகள், நாசமாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்நிலைகளை நாம் அரசு அமைந்ததும் போர்க்கால் அடிப்படை நீர்நிலைகளை மீட்டெடுப்போம். பட்டணங்கால்வாய், சித்தார் பட்டணங்கால்வாய் மீட்டெடுக்கப்படும். 30 seconds. திருப்பரப்பு இடதுகரை வலதுகரை கால்வாய், அருவிக்கரை வலதுகரை இடதுகரை கால்வாயில் தண்ணீர் கொண்டு வரப்படும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், படித்தவர்களுக்கும் சரி படிக்காதவர்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? நிறைய தனியார் கல்லூரிகள் இங்கே இருக்கிறதே தவிர இங்கே வேலை வாய்ப்புக்கான எந்த சூழலும் இல்லை. வேலை வாய்ப்புகளை உறுதியாக நாங்கள் ஏற்படுத்துவோம். இறுதியாக போதையால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டை போதையின் பிடியிலிருந்து நாங்கள் மீட்டெடுத்து வளமான ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்குவோம். நன்றி 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 நன்றி. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அடுத்ததா திமுக சார்பில் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி ஏற்கனவே தரமான கல்வியோட உங்களுடைய வாக்குறுதிகள். மக்கள் ஏன் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்? கன்னியாகுமரி மக்களுக்கு மெசேஜ். திராவிட இயக்க அரசியல் தரமான கல்வி கொடுத்த காரணத்தினால்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். என்னுடைய வாக்குறுதி சொல்லுங்க. என்னுடைய வாக்குறுதி என்பது நாங்க வந்து இந்த நெய்யாறு இடதுகரை கால்வாய் உள்ளிட்ட பட்டண கால்வாய் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களுக்கும் ஒரு டிபிஆர் பண்ணுவதற்கு வேப்கோல் என்கிற நிறுவனத்திடம் 5 கோடி ரூபாய் செலவில் எஸ்டிமேட் கொடுத்து அவங்க பிப்ரவரி மாசம் டிபிஆர் தந்திருக்காங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மலா அக்ரி பண்ணிருக்கு. அவ்வளவு அந்த சேனல்ஸையும் நாங்க வந்து சரி பண்ணுவோம்னதான் அவங்க வந்து நாங்க சொல்லுவோம். ஒண்ணு மாணவர்களுக்கு என்ன கிடைக்கும் நாங்க வந்து அதாவது வந்து டைவர்சிஃபைடு சஸ்டைனபிள் டூரிசம். நமக்கு பலதரப்பட்ட டூரிசத்திற்கு இந்த வாய்ப்பு இருக்கு. நாங்க அடிக்கல் நாட்டியிருக்கோம், போட்டிருக்கோம், திட்டங்கள் கொண்டு இருக்கோம். அதை தொடர்ந்து எல்லா தரப்பு அந்த டூரிசத்தையும் ப்ரமோட் பண்ணாக்கு கன்ஸ்ட்ரக்டிவான வேலைகள் நடக்கும். அது கன்னியாகுமரிக்கு மாஸ்டர் பிளான் தயாரிச்சிருக்கோம், பல இடங்களுக்கு மாஸ்டர் பிளான் தயாரிச்சிருக்கோம். அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது ரெசிலியன்ட் கோஸ்டல் எக்கானமி, அதாவது கடலோர மக்களுக்கு நல்ல அவங்க பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கான நிறைய கட்டமைப்புகள் இப்போது பண்ணியிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த கட்டமைப்புகளை பெருக்கி அவர்களுக்கான
அது ரெசிலியன்ட் கோஸ்டல் எக்கானமி அதை உருவாக்குவதற்கு முழு முயற்சி எடுப்பாங்க. அதுபோன்று விவசாயத்தை நான் ஏற்கனவே பேசிக்கொண்டு எப்படி ஒரு வயபிளான பொருளாதாரத்தில் அவளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய அளவுக்கு விவசாயத்தை கொடுப்போம். ஏன்னா விளக்கமா சொன்ன நிறைய நேரம் ஆகும். இல்லை எங்களுடைய கிராப் பேட்டர்ன் கூட மாற்றணும், நிறைய இதெல்லாம் மாற்றணும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுவோம். அதே போன்று ஆர்கிடெக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்தில் ஏற்படுத்தி இன்னோவேஷன்ஸ் இன்வென்ஷன்ஸ் போன்றவற்றையும் ஐசிடி நிறுவனங்களில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கடைசியாக மெட்ரோ மாடர்ன் ஹியூமன் ரிசோர்சஸ். அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திறன்கள் போதாது. இன்றைக்கு வளர்ந்து இருக்கின்ற நாட்டில் தொழில்நுட்ப யுகத்தில் பல்வேறு தொழில்கள் வந்துட்டு இருக்கு. அந்த தொழில்நுட்பங்களை ஏஐ, அதே போல டேட்டா அனலிட்டிக்ஸ், ரோபாட்டிக்ஸ், ட்ரோன் இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு அவற்றை கண்டுபிடிச்சு இப்போதே நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நாங்க ஃபீச்சர் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எக்கச்சக்கமா கொடுத்துட்டு இருக்கோம். அதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் மேம்படுத்தி கொடுப்போம். லட்சம் இளைஞர்கள் நான் சொல்லுகிறேன். நான் ஐடி துறையில் அமைச்சராக இருந்த போது நான் பொறுப்பேற்ற நேரத்தில் 7,80,000 பேர் ஐடியில வேலை செய்திருந்தாங்க. தமிழ்நாடு செக்டார் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதல் நான் 2 ஆண்டுகால பொறுப்பேற்று விட்டு வெளியே வருகிற நேரத்தில் 10,02,000 பேர் வேலை பார்த்தார்கள். அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை கொடுப்பதற்கான அத்தனை வேலைகளை நாங்கள் முறையாக கண்பட்டியாக பண்ணுவோம். அதில் எல்லா திட்டமும் எங்களிடத்தில் இருக்கிறோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 கட்சிகள் இருந்தும் நாங்கள் இந்த தொகுதியிலே வெற்றி பெற வைத்தால் என்னென்ன செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை மிக அழகாக 3 கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களும் தெரிவித்தார்கள். இந்த நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி, பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி மற்ற எந்த மாவட்டங்களிலும் நடந்ததை காட்டிலும் சற்று கூடுதலாக காரசாரமாகவும் ஆரோக்கியமாகவும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இங்கு வந்து சேர்ந்த அமைச்சர்களுக்கும், அதே போல அதிமுக இருக்கக்கூடிய திரு சந்திர அவர்களுக்கும், திரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஹிம்லர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறைக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி. நம்முடைய இந்த தேர்தல் பயண நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் பாதுகாப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு பெரும் துணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர், தொழில்நுட்ப குழுவினர் உட்பட அனைவருக்கும் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.